நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எசேக்கியேல் 22:30. ஆண்டவர் தேடுறாங்க. யாராவது ஜெபிக்க இருக்கிறாங்களா? நான் அழிக்காதபடிக்கு யாராவது ஜெபிக்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. சுவரை அடைக்கத்தக்கதாக, சுவர்னா நம்ம ஒரு பாதுகாப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு பயமாக இருக்காது. சப்போஸ் அதில் ஏதாவது உடஞ்சி போயிடுச்சு, அப்படி அந்த ஓப்பனாக இருக்குன்னா நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். பூச்சி வந்துருமா, இல்லைன்னா ஏதாவது திருட வந்துருவான்னு ஒரு பயம் இருக்கும்ல. அந்த இடத்துல எதுவும் வரதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஜெபிச்சா மட்டும்தான் நம்ம தேசத்தில் இருக்கிற அந்த திறந்து கிடக்கிற எல்லா சுவரையும் நம்ம அடைக்க முடியும். ஜெபிக்க 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 அந்த சுவர்கள் அடைக்கப்படும். தீவிரவாதங்கள் குறையும், பாவங்கள் குறையும், அக்கிரமங்கள் குறையும், நம்பிக்கை துரோகங்கள் குறையும். துணிகரமான பாவங்கள் செய்யும்போது ஒரு பயம் வரும், ஐயோ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. அப்போ தேசத்தில் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் இதெல்லாம் மாறிடும். காரணம் என்ன? ஜெபிக்கிற ஜனங்கள் எழும்பி ஜெபிக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பாவங்கள் தேசத்தை விட்டு இருள்கள் விலகும். பாவமான இருள்கள், வியாதிகள், பலவீனங்கள் விலகும். அது விலகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும். இந்த சமுதாயத்தில் தானே நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்காமல் இருந்தால் அந்த சமுதாயத்தின் பாவத்தை நம்ம செஞ்ச மாதிரி இருப்போம் இல்லையா? அந்த சமுதாயத்துக்காக ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களும் இந்த சமுதாயத்தில் தான் வேலைக்கு போவாங்க, படிப்பாங்க, ஜாப்ல எல்லா இடத்துக்கும் போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதனால் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க 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 நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, நம்ம குடும்பத்துக்கு, தேசத்துக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும். நம்ம தினமும் ஒரு குறிப்புக்காக ஜெபிக்கலாமா? இப்போ இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் ரட்சிக்கணும்ப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எண்ணில் அடங்காத ஜனங்கள் இருக்கிறாங்களே அப்பா. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, மன உளைச்சலோடு இருக்கிறாங்க, வியாதியோடு பலவீனத்தோடு இருக்காங்க, எவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்கணும். எல்லாருக்கும் நல்ல சுகம் கொடுக்கணும். அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும். எங்கள் தேசம் மனம் திரும்பணும் அப்பா. எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். எங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை அவங்க தரணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேச தலைவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். எங்கள் இந்தியாவுடைய எல்லையில் இருக்கிற இராணுவ வீரர்களை கர்த்தர் பாதுகாக்கணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆளுகையும் பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பாதுகாக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆளுகையும் பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவே, உங்கள்கிட்ட மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் தேசத்துக்காய் ஜெபிக்கத்தக்கதான ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு வேணும் அப்பா. ஒரு மன்றாட்டின் ஆவி எங்களுக்கு வேணும். ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. என் தலை தண்ணீருமாயும் என் கண்கள் கண்ணீருமாய் இருந்தால் நலமாய் இருக்குமே. நாங்கள் அழுது புலம்பி மன்றாடி ஜெபிப்போங்கிற ஒரு ஜெப ஆவி இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.